இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 13ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. பராபவருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள். பரணி நட்சத்திரம், மேஷராசி, திரையோதசி திதி. அதுலேயுமே இன்றைய நாள் மெயினாக கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடுகிடுன்னு செலவாகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் ஆகாது. செலவு ஆகிறதுங்கிறதே நல்லது தான். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக நடக்காது. மறுபடியும் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். அதனால் தைரியமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். முருகப்பெருமான மனசார வணங்குங்க, ஏற்றத்தை கொடுக்கும். சிம்பிளாக சொன்னால் காலையில் போகும்போதே கொஞ்சோண்டு ஆஸ் யூஷுவல் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். நினைத்த எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லா நடக்கும். தெய்வ எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும். தலைமையாக இருக்கணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், நம்ம தான் பவருக்கு வரணும், இன்றைக்கு நாள் நான் தான் எல்லா விஷயத்தையும் முடிக்கணும், நான் அப்படிங்கிற எண்ணம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். சந்திர மங்கள யோகம் ஒன்று ஓடின்னு இருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவான யோகம். அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நினைச்சா ஒரு பவரை கொடுக்கும். அமோகமான நாள் சொல்லலாம். இந்த நாள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். மெயினாக பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு பலம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு குங்கும நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வேற ஊருக்கு போகிறது, பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றது, சாயங்காலமாக வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. மெயினாக இந்த நாள் சுப செலவுகள் செய்வீர்கள். உங்களுக்கான செலவுகளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தால் தான், உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான், அதனால கொஞ்சம் ஒரு சில பேர் ஜிம்முக்கெல்லாம் பணம் கட்டுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஆனால் எதையாக இருந்தாலும் சரி கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய திறமை பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜம்முன்னு இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நடக்கும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டால் கூட ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எதை போட்டாலும் ஜெயிக்கும். ஒரு பெரிய பவர் ஹவுஸாக நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு லிஃப்ட்டு, ஒரு கையில் ஒரு பெரிய இதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பொறுப்பு கொடுப்பாங்க, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அமோகமான ஒரு நாள். நிறைய பேர் வீடு மாறுவது, நிலம் மாறுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. ஒரு வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாளும் சொல்லலாம். இந்த நாள் குருவாயூர் கிருஷ்ணனை மனசார வணங்குங்க, மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல அபாரமான முன்னேற்றம். அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்தனால ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு ஆடம்பரத்தை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்களுக்கு, வீடு ஜம்முன்னு கட்டி அப்படியே பாஷா கொடுக்குறவங்களுக்கு, கிளாஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி பிளான் செய்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் எல்லாமே பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நினைச்சது எல்லாமே ஜெயிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். சாமர்த்தியமாக ஒரு காரியத்தை நீங்க முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, கூட செவ்வாய் இருப்பது மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டம், பெண்களுக்கு ஒரு வலிமையான ஒரு நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு வெளியூர் இல்லை வெளிநாட்டிலிருந்து முக்கியமான ஆர்டர், முக்கியமான தகவல், இது எல்லாமே வரும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம் அவசரப்படுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லையா, உங்களுக்கு ஆடம்பரமா ஏதோ வேணும், இப்போ லேட்டஸ்டா ஒன்று வந்திருக்க மாடல், அதை வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு அதிகமா பண்ணுவீங்க. அதை மட்டும் பார்த்துங்க, தயவுசெய்து கோவப்படாதீங்க. இந்த நாள் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா எல்லா கதையும் கந்தலாயிடும். அதை மட்டும் பார்த்துங்க. முருகனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. காலம் கனிந்தது அப்படின்னு சொல்லலாம். வேலையில பெரிய இடத்துக்கு வர போறீங்க. வேலை நிஜமாவே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும்.
பெரிய ஒரு அம்சம். நினைச்சதெல்லாம் ஜெயிக்கும். பிளான் பண்ணால் போதும் அந்த விஷயம் முடியும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. பக்குவத்தை இழக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும். உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஏற்றமும் மனதார சக்சஸும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். எதுலையா இருந்தாலும் போராட்டம், எதுலையா இருந்தாலும் எதிர்ப்பு. விருச்சிகத்துக்கு எதிர்ப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த எதிர்ப்புல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கார். அதனால நீங்க சண்டை போட்டாலும் காரியம் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். இன்றைய நாள் உங்களை போராடி தான் ஒரு விஷயத்த பண்ண வைப்பாங்க. ஆனால் முடிச்சிருவீங்க. கொஞ்சம் டாஸ்க்லாம் ஹார்டாக இருக்கும். ஒரு லெவலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைய நாள். அதுவுமே ரொம்ப ஈஸியாக பக்குவமாக முடிச்சிருவீங்க. ரொம்பவுமே வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக காமாட்சி அம்மன் மனசார வணங்குங்க. குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தனுர் ராசியில தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஜம்முன்னு இருக்கு. பஞ்சமஸ்தானம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் கூடி இருக்கக்கூடிய நாள். யாருக்கு? ஆண்களுக்கு அதிர்ஷ்டம். அப்ப பெண்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா கையிலேயே கிடைச்சிரும். ஆண்கள் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அது இன்றைய நாள் நடந்துரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா உங்களுக்கு தானாக அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வீடு கட்டுறது, வீடு விற்கிறது, நிலம் விற்கிறது, இண்டஸ்ட்ரியலுக்கு போய் செட்டில் ஆகிறது, ஒரு சில பேர் மெஷின்லாம் வீட்டுக்கு வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அந்த மிக்சி கிரைண்டர்லாம் பிரச்சனையாகி கொஞ்சம் சரியாகும். அதாவது புதுசாக மாற்றுறதோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதோ இதெல்லாம் நடக்கக்கூடிய நாள். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காரியம் சும்மா ஜாமும் நடக்கும். அருமையான நாளாக அந்த நாள் இருக்கப்படுறது. தெய்வ அனுகிரகம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஒரு சக்தி நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த ஊர்ல ஒரு சில பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கலாம். உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு சங்கத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதெல்லாம் போய் இன்றைய நாள் முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சொந்த ஊருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேர் வீட்டில் மாடி தோட்டம் போடணும், வீட்டில் வந்து நல்ல ஒரு தோட்டம் மாதிரி போடணும், மனசு வந்து பச்சையாக இருக்கணும், அப்படியே பசன்னு இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுனால வீட்டில் நிறையா செடி கொடிலாம் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதே அதிர்ஷ்டம்தான். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து வீடு கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் ஒரு சில ரத்தபந்த உறவுகளுக்கு லைட்டாக பிளட் சுகரோ பிபியோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நினச்சா போதும் அந்த காரியம் ரொம்பவுமே நல்லா நடக்கும், வெற்றி கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் இளைய சகோதரனுக்கு ஒரு தேவைப்படுகிறது, ஒரு உதவி தேவைப்படுகிறது. இளைய சகோதரிக்கு ஏதாவது முக்கியமான ஒரு அவஸ்தை உண்டு, அதை போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்க. மற்ற பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் விஷயமே இருக்கு. நீங்கள் மட்டும் வளர்ந்தா என்ன பிரயோஜனம்? கூட இருக்கிறவங்களையும் சேர்த்துலாம் வளர்க்கணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி கெப்பாசிட்டி இருக்காது. ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் தான். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களோட டார்கெட் இதுவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு விட்டு கொடுப்பீங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுப்பீங்க, 10 பேருக்கு உதவி பண்ணுவீங்க. பயங்கரமான புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய நாள் சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக தெய்வ அனுகிரகம் முக்கியம். இன்றைய நாள் மெயினாக அங்காளம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வயலட் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், சில்வர் வாங்குவீங்க, வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. அதே மாதிரி உங்க மனைவிக்கு பெரிய யோகம் அல்லது உங்க கணவருக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். அதுக்கும் மேல கையிருப்பு பணம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் என்னாவே வந்து பணம் வரும். 2 கிரகம் இருக்கு, அது சந்திர மங்கள யோகத்தில் இருக்கு. அதுல செவ்வாய் பயங்கரமான வெற்றியை கொடுக்குறான், ஆட்சியில் உட்கார்ந்துருக்கான். நினைச்சா போதும் அந்த காரியம் ஜெயிக்கும். அமோகமான நாளாக அந்த நாள் இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பிரவுன் கலர் யூஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னா துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, கடக ராசி நண்பர்களுக்கும் ஏறத்தாழ நன்னா இருக்கு. மற்றவங்க எல்லாருமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நீங்க செய்வீங்க. மனசு சாந்தமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏற்றங்கள் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா
சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு பவந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.